அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. வெல்கம் டு தீனல் கோஸ்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா உரையில் ஒவ்வொன்றாக கூறியபோது அதை மக்களுக்கு சத்தமிட்டு எடுத்துரைத்தவர் யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரபியா இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரபியா இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையை முழுமையாக முடித்தபோது இறங்கிய குர்ஆன் வசனம் என்ன? அத்தியாயம் 5 வசனம் 3, அத்தியாயம் 5 வசனம் 6, அத்தியாயம் 5 வசனம் 8. அத்தியாயம் 5 வசனம் 3. ஹஜ்ஜத்துல் விதா உரையை முழுமையாக முடித்தபோது இறங்கிய வசனத்தை கேட்டு அழுத நபித்தோழர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வானவர் ஜிப்ரில் நபி அவர்களிடம் வந்து இருமுறை குர்ஆனை பரிமாற்றிக் கொண்டார்கள். இந்த நிகழ்வு எந்த மாதத்தில் நடந்தது? துல்ஹஜ், ஷபான், ரமலான். ரமலான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் எத்தனை நாட்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள்? 13, 14 நாட்கள், 15, 16 நாட்கள், 17, 20 நாட்கள். பதின்மூன்று 14 நாட்கள்.